எதுக்கிட்ட இதை பண்றோம் அப்படின்னு எனக்குமே தோணுது இல்லையா? போருக்கு சென்று தோற்பது தோல்வி இல்லை, போருக்கு சென்றதே வெற்றிதான் அப்படின்னு. இந்த மாதிரி நான் போருக்கு வந்துட்டேன், நான் திரும்பி போகக்கூடாது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நான் வந்து போராடணுங்கிற உறுதியில தான் நான் வந்து இப்போ போயிட்டு இருக்கேன். ஆதரவற்ற உடல்களை வந்து அடக்கம் செய்யறது, ஒரு 300க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து நீங்க அடக்கம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படி ஆரம்பிச்சது? பிறக்கிறப்ப ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறோம், அனாதையே அப்படி இறக்குறது எவ்வளோ கொடுமை. ஒரு மலர் மாலை கூட இல்லாமல் போகக்கூடாது. இனிமேல் வர ஆதரவற்ற உடல்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து 331 உடல் பண்ணியிருக்கோம். ஈரோடுல விமன் சேஃப்டி ஜெனரலி எப்படி இருக்கு? ஆரம்பத்திலேயே வந்து எல்லா பெண்களும் முதல்ல பயப்படுறாங்க. ரொம்ப நல்ல இடத்துல இருக்கிறோம், நீங்க எடுக்கிறத பொறுத்து நீங்க நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு, சும்மா போனை வந்து இப்படி ஒரு குலுக்குனீங்கன்னா போதும் போலீஸ் வந்துருவாங்க. நம்ம கிட்ட எல்லா பாதுகாப்பும் இருக்கு. அதுவும் ஈரோடு மாதிரி ஒரு ஊர் தமிழ்நாட்டிலேயே கிடையாது. எங்களை வந்து மிகையா பாராட்டுவாங்க. ஐயோ உங்களை மாதிரி யாருமே இல்லை, நான் வாங்குற அடி எனக்கு தானே தெரியும், முதுகுல பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பழுத்து இருக்குன்னு. நிறைய இடையூறுகள் சந்திச்சிருக்கேன். அதில் அந்த கருவேலாம்புள்ள எடுக்கிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு மிரட்டினாங்க, நீ இப்போ ஒரு ஸ்டேஷன் வந்தாகணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு மனிதர்களுக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கொடுத்துருப்போம். அப்போ வந்து மதுபான கடைகள் அடைச்சிருந்தாங்க. அதை திறந்த அன்னைக்கும் நாங்கள் வெளியில போறோம். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கடையில இருந்து சவிதா ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு வரைக்கும் கூட்டம் நிக்குது. மனசு விட்டுருச்சு எனக்கு. ஈரோடு மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் ஆஃப் லோக்கல் எபிசோட் 1. ஸோ பொதுவாக ஈரோட்டில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மனிதர்களை வந்து நம்ம டெய்லி வந்து மீட் பண்ணுவோம். பட் ஆனால் அவங்களுடைய ஜேர்னியை வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கலாம், அல்லது வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் பல விஷயங்களை வந்து அவங்க வந்து பர்சனலாக வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் ஆனால் இன் பர்சன் பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு ஸ்டோரி வந்து பெருசாக நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நேரடியாக மீட் பண்ணி லோக்கலி இருக்கக்கூடிய லெஜெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி அவங்களுடைய ஜேர்னியை ஈரோடு மக்களுக்கும் உலகத்துக்கும் காட்டுறது தான் இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் லோக்கல் அப்படிங்கிற எபிசோட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை எனக்கு தெரிஞ்சது. இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க நிறையா சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறாங்க. இவங்களை பற்றி எனக்கு அட்ரஸ் பண்ணும்போது 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து லைக் நீங்கள் கொங்கு பெல்ட்லேயே ஆகட்டும், நிறையா ஊரை கம்பேர் பண்ணும்போது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது, இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இதை பண்ணுறவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் கூடவே வந்து சொல்லியிருந்தாங்க, இவங்க நிறையா இந்த ஆதரவற்ற உடல்களை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து மீட் பண்ணுங்கன்னு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்கள தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் வந்து பண்ணணும், ஈரோடு மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசையாகவும் இருந்தது. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சி சமூக நல இயக்கமுடைய ஃபவுண்டர் நம்ம இளஞ்சி ஜானகி அக்கா நம்ம கூட இருக்காங்க. ஈரோட்டில் இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். வணக்கம். வணக்கம். இளஞ்சி, மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கும், அதுதான் இல்லையா உங்களோட டேக்லைன்? சூப்பர். சொல்லுங்கள். ஸோ இளஞ்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார், பேசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ ஜானகிக்கா இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்கன்னு உங்களோட ஜானி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லா பொண்ணு மாதிரியும் ரொம்ப ரொம்ப சராசரியான ஒரு பொண்ணு தான். ஆனால் மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம எதுலையாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு இந்த மாதிரிலாம் நான் 2-3 இது எடுத்திருக்கேன். அதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தோற்றுருக்கேன். அதனால வந்து எனக்குள்ளே எப்பயுமே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வாழ்க்கையில் ஒரு நிலையில் வந்து நம்ம ஏன் வாழணும், எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னமோ அந்த இயற்கை கொடுத்துருக்கு, இறைவன் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் நமக்கான ஒன்றை தான் தேடிக்கிட்டே இருப்போம். அப்படி நானும் தேடிக்கிட்டு இருந்த ஒரு நிலையில் இனி நம்ம ஏன் வாழணும்னு நினைக்கிறப்ப தான் வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு வந்தது. நம்ம ஈரோடில் எல்லா பக்கமே வந்தது. அப்போ அந்த ஜல்லிக்கட்டில் நான் கலந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப தான் நான் வந்து யோசித்தேன், நம்ம சுயநலமாக எல்லாமே யோசிக்கிறோம். இந்த உலகத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம், இந்த மண் மரம் மலை எதுவும் நம்மளை எதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் நாம் மட்டும் நமக்கு மட்டும் தான் கேட்குறோம். இந்த பத்திரமா வச்சுக்கிற வேலையோ எதுவுமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஒன்று எனக்குள்ளே தோணுச்சு. அதை வந்து விவரிக்க முடியல என்னால். அப்போ நம்ம இந்த மண்ணுக்காக வாழணும், இந்த மக்களுக்காக வாழணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு என்னோட வாழ்க்கையோட எண்ணங்களை, எனக்குள்ளே இருந்த வந்து அந்த தடுமாறின எண்ணங்களை எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு ஒரு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் வந்து இந்த இளஞ்சிங்கிற ஒரு ஆரம்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜல்லிக்கட்டு வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வெற்றி கொண்டாட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நமக்கு எல்லாமே அனுமதி கிடைச்சப்போ அப்போ இருந்த எஸ்பி சார் சிவகுமார் சார் வந்து சொன்னார், இல்லை இதுக்குள்ள நீங்கள் யார், இதுக்கு நீங்கள் என்ன அடையாளம்னு கேட்டார். நான் ஒரு குரூப் சேர்த்துறோம் நாங்கள் ஜல்லிக்கட்டில், அப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராம்னு பிளான் பண்ணி மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும், ஒவ்வொரு
ஒரு ஈவெண்ட்னா நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படி ஓகே. பண்ணியிருந்தோம். அப்போ அவர் சார் வந்து சொன்னார், உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தால் தான் நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க ம். முடியும். இல்லைன்னா திடீர்னு யாராவது வேற ஏதாவது ஒரு பேரை சொல்லி அந்த கூட்டத்தோட அடையாளத்தை மாற்றிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு எந்த பேரும் இல்லை, என்னோட பேர் தவிர்த்து எதுவும் இல்லை. ம்ஹ்ம். அப்போ தான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் தான் ஆரம்பித்தார். சமூக நல ம்ஹ்ம். இயக்கம்னு சொல்லிட்டு அந்த ஐயா தான் ஆரம்பித்தார். அப்போ தான் நாங்கள் அதை ஒரு தேடுறப்ப, ஆனால் அந்த நிகழ்ச்சி நடக்கலை. ம். நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 10 நாள் தான் இருந்தது. ஆனா எனக்குள்ள ஒரு கனவு இருந்தது பயங்கரமா. ம்ஹ்ம். நம்ம அத பண்ண போறோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு பெரிய கனவு. ம்ஹ்ம். அப்ப நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படியாவது நம்ம நடத்தணும். அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14. ம்ஹ்ம். இந்த காதலர் ம். தினம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அந்த அன்னைக்கு விஷயங்கள் பண்ணுவாங்க. நாம ஏன் வந்து ஒரு காதல்ங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனதா தான் அந்த அன்னைக்கு நம்ம அடையாளப்படுத்துறோம். அப்படி இல்லாம இந்த மண்ணுக்கும் ஆனதா ம். நம்ம ஓகே. காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க அந்த மாற்றுத்திறனாளிகளை அழைச்சு அவங்களுக்கானது நாங்க ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீல் சேர் கொடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையாவே அப்ப ரொம்ப ஒரு இதுல இருந்தோம். எனக்காக ம்ஹ்ம். ஒரு குரூப் இருந்தது, குட்டி குரூப்பு. அத வச்சு நாங்க போய் பெருந்துறையில போய் ஆரம்பிச்சோம் ஒரு பள்ளியில. அப்படியே அடுத்தது தொடர்ந்தது. அந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு எங்களோட நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது. ஓகே. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பர். சக்சஸ் அது. ஸோ அதுலேருந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சோம். போராட்டம்ல இருந்து ஆரம்பிச்ச உங்களோட ஜர்னி, இப்போ என்னென்ன விஷயங்கள் ஈரோட்ல நீங்க முன்னெடுத்து பண்ண விஷயங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன்? ஆரம்பத்துல வந்து நம்ம முதல்ல தான் இது முடிச்ச ம். உடனே நம்ம கருவேல முள் வந்தது. அதுல வந்து எவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் மீட்டிங்ல பேசுனாங்க. ம். ஆனா நாம வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ஒரு 100 ஏக்கருக்கு மேல நம்ம அது பண்ணணும். அப்ப கருவேல இருந்த முள் அகற்றம் அந்த அகற்றுறது. அகற்றது. அதுக்கு ஓகே. வந்து கலெக்டர் பிரபாகரன் சாரு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் முருகேசன் சாரு, அப்புறம் நம்ம கமிஷனர் சீனியர் ம்ஹ்ம். ஜமல் கான் சார், இவங்க எல்லாமே வந்து அவங்கெல்லாம் நல்ல ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்ததுனால தான் நம்மளோட வேலையை செய்ய ம்ஹ்ம். முடிஞ்சது. ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. நம்ம இங்க வெள்ளியம்பாளையங்கிற ஒரு ஊரு, ம்ஹ்ம். நம்ம இங்க நரிப்பள்ளம், கொங்கம்பாளையம் இங்கெல்லாம் வந்து நம்ம ம்ஹ்ம். நல்லா செஞ்சோம். அடுத்தது பிளாஸ்டிக்ஸ்க்கு நம்ம ம்ஹ்ம். முக்கியத்துவம் கொடுத்து ஆத்துல போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம காவேரி ஆத்துல. ம்ஹ்ம். தொடர்ந்து ஒரு 3 மாசம் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர குழந்தை, குட்டி எல்லாம் கூட்டிட்டு ஒரு குரூப்பா போயிட்டு, ம்ஹ்ம். அங்கேயே சாப்பாடு யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் வாங்கி குடுப்பாங்க. அப்படியே ஓகே. சாப்பிட்டுட்டு, கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. எல்லாத்தோட சேர்ந்து குப்பையெல்லாம் அள்ளி போட்டு, அந்த மாரிலாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். அப்புறம் நம்மளோட வேலையோட ஈடுபாடு, நம்ம செய்யற இதெல்லாம் பார்த்த உடனே, அப்ப இருந்த கமிஷனர் அவரு, ம்ஹ்ம். "சார் வந்து எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் கொஞ்சம் பண்ணி குடுங்க. ம். எனக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நாங்க அங்க வந்தோம். பஸ் ம்ஹ்ம். ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு, ஒவ்வொரு கடையிலயும் குப்பைய வந்து பிரிச்சு போடணும். ம். ஆக்கிரமிப்பு பண்ணி மக்கள் நடக்கிறதுக்கு வழி இல்லாம ம். வச்சிருந்ததெல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி, ம்ஹ்ம். ஒரு அப்பத்த பஸ் ஸ்டாண்டு வேற வடிவத்துல ஆமா. இருந்தது உங்களுக்கு ம். தெரியும். ம். ரொம்ப நடக்கவே முடியாது. அந்த மாரிலாம் இல்லாம வெளியெல்லாம் எல்லாம் ஃபுல்லா எல்லாம் கடை அடைச்சு வைப்பாங்க. வச்சிருப்பாங்க. அது ஆமா. எல்லாத்தையும் வந்து ஓரமா வச்சு, அந்த அழகா குப்பை இல்லாம அது ம்ஹ்ம். பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு சுத்தமா வச்சுக்கணுங்கிறது ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமா வந்துருச்சு. அந்த ம்ஹ்ம். பிளாஸ்டிக்ஸ பிரிக்கிறப்போ. அப்ப அந்த பணியாளர்கள்ட்ட, தூய்மை பணியாளர்கள் தான் உண்மையாவே எங்களோட இளஞ்சியோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். ம். ம். அவங்க வந்து ரொம்ப துணையா இருந்தாங்க. ம்ஹ்ம். ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்தா கூட, அப்புறம் போக போக எங்கள ம். புரிஞ்சுகிட்டு, அவங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அவங்களுக்கு அப்பயே வந்து வேக்சின் 3, 4 மாசத்துக்கு ஒரு தடவ வந்து ம்ஹ்ம். கரெக்ட்டா அவங்களோட உடம்புக்கு ஏத்த மாரி, ம். எல்லாமே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கார்ப்பரேஷனும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க கிட்ட நாங்க பேசினோம். சுத்தமா இருக்கிறதுனா நான் போய் சுத்தம் பண்றது இல்ல. ம். நான் சும்மா ஒரு பின்னாடி கோஆர்டினேஷன் நிக்கிறோம் அந்த அவ்வளோதான். இது இதுதான். ம். ஏன் செய்யல? இது பண்ணா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து அவங்க கிட்ட பேசினோம். உங்களோட வேல்யூ என்ன? ம். கடவுளே காசு குடுத்தா கூட இந்த வேலை செய்ய மாட்டாரு. நீங்க ம். செய்றது அவ்ளோ அற்புதமான ஒரு வேலை. ம். நீங்க அத மட்டும் சுத்தமா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு செஞ்சு பழகிட்டாங்க. ம். அதே மாரி அங்க வர இப்ப இருக்கிற ஆஃபீசர்ஸ் வரைக்கும் அந்த சுத்தமாவே பார்த்து பழகிட்டாங்க. அப்படியே தான் அது மெயின்டெயின் ஆகுது. எனக்கு ஓகே. ரொம்ப பெருமையா இருக்கு. யாரோ செல்ஃபிலாம் எடுத்து போட்டிருப்பாங்க. ஓகே. எனக்கு பெருமையா இருக்கும். இது என்னோட பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஈரோடு பஸ் பெருமை. ஸ்டாண்ட் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நீட்டா ஆமா. அப்ப இருந்தே நீட்டா இருந்தது. இன்னைக்கு இப்பயும் அப்படியே அத அப்படியே பார்த்து பழகிட்டோம். அப்படியே அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்படியே தான் இருக்கு. ஏர்போர்ட் ம்ஹ்ம். மாரி இருக்குன்னுலாம் ஆமா. சொல்லியிருக்காங்க. நம்ம கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் சார் அவரு ம். வந்தப்பயும் அங்க தான் வந்தாரு. ஓகே. அதெல்லாம் ஓகே. பார்த்தாரு. ஓகே. எனக்கு கொஞ்சம் பாராட்டிட்டு போனாரு. அப்புறம் நம்ம இந்த பார்க் வஉசி பார்க் நம்ம ஈரோட்ல இருக்கு. அதுக்கு ம்ஹ்ம். பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் இருந்தாங்க. அந்த ம். பூம்பூ மாட்டு இனத்தவர்ன்னு சொல்லிட்டு ம்ஹ்ம். ஒரு 120 பேர் இருந்தாங்க. அவங்க எப்பயும் என்ன பண்ணியும் அவங்கள காலி பண்ண முடியல. அந்த ம்ஹ்ம். இடமே ரொம்ப மோசமா இருக்கும். ரோட்ல வண்டி போறதுக்கு பயமா இருக்கும். குழந்தைங்கலாம் ரோட்ல விளையாடும். அந்த மாரி இருந்தாங்க. ஓகே. அது வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் அது. ம்ஹ்ம். அப்ப வந்து அப்புறம் பூந்துறையில கலெக்டர் பிரபாகரன் சார் வந்து அங்க இடம் குடுத்திருந்தாரு. ம்ஹ்ம். ஒளிரும் ஈரோட்ல வந்து ம். பணம் குடுத்திருந்தாங்க அவங்களுக்கு குட்டி குட்டியா ம். அவங்களுக்கான வீடு கட்டுறதுக்கு. அப்புறம் இங்க நாங்க இந்த காலி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு பேசி கவுன்சிலிங் குடுத்து, ம்ஹ்ம். அவங்கலாம் மாத்தி இப்ப அந்த இடம் வந்து பார்க்கா இருக்கு. ஓகே. ஓகே. எனக்கு அது ஓகே. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ம்ஹ்ம். அப்புறம் நம்ம நேதாஜி மார்க்கெட், பழைய மார்க்கெட் ம். எவ்வளோ எக்ஸலென்ட்டா இருந்தது ம். உங்களுக்கு ம். தெரியும். ம். நம்ம கடைவீதிக்குள்ள போனா எல்லாத்தையும் ஆமா. முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ம். கண்டிப்பா வெளிய வருவோம்.
அப்போ அங்கேயும் இதே மாதிரி பிளாஸ்டிக் இந்த இதெல்லாம் எல்லாமே பண்ணாரு. அந்த ரோடு எல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து கூட நான் நிற்பேன். எல்லாத்துக்குமே வந்து எது எது எப்படி ஒரு பண்ணணும் முன்னெடுப்பு 24 எடுத்து இது எப்படி ஆமா, இதை பண்ணணுங்கிறது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் பண்றது அதே தான். மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவேன். கரெக்டாக ம். இருக்குதா, இது ஏன் பண்ணலை அப்படின்னா அதுக்கான இது பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து வியாபாரம் பண்ணுறதே அந்த கரண்ட் கம்பத்துக்கு அடியில், டிரான்ஸ்ஃபார்ம்க்கு அடியில் வந்து ம். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி பேசி அதுக்கு பயங்கர போராட்டம். ஓகே ஓகே ஓகே. அது என்னன்னே புரியாம எல்லாரும் ஏதோ பயந்துட்டாங்க. அப்புறம் அதையெல்லாம் மாத்தி இன்னொரு இடத்துல ஈபி மூலியமா எல்லாம் வேற இடத்துல மாத்தி புது டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு மக்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நம்ம ஈரோட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு விபரீதம் நடந்தது சென்னையில. கரண்ட் கம்பி ஏதோ பிடிச்சி ஆமா ஒருத்தர் ஆமா ஆமா இறந்துட்டாங்க. ஒரு நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 ம். இப்போ பெருந்துறையிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மின் மாற்றி இருக்கு இல்லைங்களா, கரண்ட், அதுக்கு வந்து ஓகே. எல்லா இடத்துலையும் நம்ம பாதுகாப்பு வலையம் முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு. போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது இனி அதுதான் நிறைய போட போகிறோம். ம்ஹும். அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. அப்புறம் அங்கே ஒரு 90 கடை வந்து திறக்காமையே இருந்தது. ஒரு 8.5 ம்ஹும். வருட காலமாக வந்து திறக்காமையே இருந்தது. அதெல்லாம் அந்த மார்க்கெட் மக்கள்கிட்ட எல்லாம் பேசி ம்ஹும். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள், கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு ம். அவங்களுக்கெல்லாம் பேசி புரிய வச்சு ஓகே. அந்த கடையெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தோம். அது ஒரு பெரிய சக்ஸஸ். அப்போ ரொம்ப அந்த கமிஷனர் சார் வந்து எங்களால் முடியவே இல்லைம்மா, நீங்கள் எப்படியோ பண்ணிட்டீங்க. நாங்கள் ஓகே. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஒரு அடையாளம்னா அந்த 90 கடை தான் இருக்குது. அந்த சூப்பர். கடை அவங்களுக்கு கொடுக்கல, ம்ஹும். ஆனால் அந்த கடை இருக்குது அவங்களுக்கு, இன்ன வரைக்கும் வாடகை கட்டிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது இந்த ஆதரவற்ற உடல்களை வந்து அடக்கம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து நீங்கள் அடக்கம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படி ஆரம்பிச்சது அண்ட் அதில் நீங்கள் இதை பண்ணணும்னு எப்படி ஒரு முன்னெடுத்தீங்கன்னு சொல்ல முடியும்? அது அப்போ வந்து கொரோனா காலகட்டம். நாங்கள் வந்து கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ம்ஹும். அப்போ எங்கேயுமே ஜெராக்ஸ் எடுக்க வெளியே போக முடியாது. மக்கள் ரொம்ப தடுமாறு. நாங்கள் உள்ளேயே ஜெராக்ஸ் மிஷின் ஒருத்தர் ஸ்பான்சர் கொடுத்தாங்க, வாங்கி ம்ஹும். உள்ளேயே வச்சு நாங்கள் எங்கள் இளஞ்சியில் ஒரு ஆள் போட்டு அங்கேயும் காசு ₹1 கூட வாங்கலை. ம்ஹும். பேப்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ம். நாங்கள் அங்கேயே நின்று அந்த கொரோனாக்கெல்லாம் பயப்படல, நின்று ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து ஒரு விஷயம் பண்ணிட்டு ம்ஹும். இருந்தோம். அப்போ நிறைய உடல்கள் இருக்கும். நீங்களாம் இப்போ ஒரு பாடி பார்க்குறனா கூட நம்ம நிற்கணும். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா லைனாக உடல்கள் இருக்கும், ம்ஹும். கொரோனாவால் இறந்து போனவங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கால் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தோம், சுடுகாட்டுக்கு ம்ஹும். போயிருந்தேன். நான் மாலை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும், ஒரு ஃபோட்டோ போய் எடுத்துகிட்டு வரணும்னு போயிருந்தேன். இப்போ போனப்போ ஒரே வண்டியில் 3 பிணங்கள் வந்தது. ம்ஹும். 3 விதமாக. ஒரு பெண்ணு, ஒரு ரொம்ப ஓஞ்சு போன ஒரு ஆள், ரொம்ப பெருசாக ஒரு ஆள். ம்ஹும். ஒருத்தர் வந்து ரொம்ப வீங்கி போயிட்டாரு, ஓகே. ஒருத்தர் ரொம்ப மெலிஞ்சு இதாக போயிட்டாரு. கிடந்தாரு, ஓகே. ஒரு லேடி. இவங்க எல்லாம் எடுக்கிறப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று, அது ரொம்ப நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். ம். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை அடக்கம் பண்ணுறப்ப அந்த கூட வந்தவங்க கிட்ட நான் கேட்டேன், என்னனால இவங்க இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்குறப்ப, இவங்க வேற ஊர்க்கார பொண்ணு, இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வயசானவர் ஏதோ பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு அவங்க வீட்டில். அவர் ஏதோ நல்லா பார்த்துக்கல, ஏதோ ஒன்று. இவங்க வேற யார் கூடயோ வந்துட்டாங்க, ம்ஹும். இருந்திருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ம். சொன்னாங்க. அப்புறம் கணவரை கூப்பிட்டு அவரும் வரலன்ட்டாரு. அம்மா அப்பா கூப்பிட்டா அவங்களும் நாங்கள் வரமாட்டோம், கொரோனா கேரளாவிலேருந்து இங்கே வர முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் கூட இருந்தவர் வர்றதுக்கு சம்மதிச்சாலும் சட்டம் ஏற்றுக்காது. அதனால ம்ஹும். நான் சாட்சிக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணோட வயது வெறும் 33 தான். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க. ம்ஹும். இப்போ அவங்க பிறக்கிறப்ப எவ்வளவு கனவோட அம்மா அப்பா பெற்றிருப்பாங்க, இவங்க ம்ஹும். எப்படியெல்லாம் வளர்ந்துருப்பாங்க, திருமண வாழ்க்கை எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க, இது ஏன் இப்படி நடந்தது ம்ஹும். அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஒரு மாலை போடுறப்ப நான் நினச்சேன், இந்த உலகத்தில் பிறக்கிறப்ப ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறோம், அனாதையே அப்படி இறக்குறது எவ்வளோ கொடுமை. ஒரு ம்ஹும். மலர் மாலை கூட இல்லாமல் போகக்கூடாது. ம்ஹும். இனிமேல் வர ஆதரவற்ற உடல்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ம்ஹும். அப்படின்னு ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து 331 உடல் பண்ணியிருக்கோம். நிறைய ம்ஹும். கொஞ்சம் கணக்கு இல்லாமல் இருக்கும், அது வெளியே சொல்ல முடியாது. ம்ஹும். சிலதெல்லாம் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்க, ஓகே. வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் கணக்கு சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து எங்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய இந்த ஒரு மாரியம்மன் கோயில் நம்ம திருவிழா ஈரோட்டில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல். ஸோ அதில் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ்க்கான விழிப்புணர்வு வந்து நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் பேசி கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கீங்க. ஸோ அதில் என்ன பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? அதை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். மாரியம்மன் கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதே ஊர் தானே. சின்ன வயசுலேருந்து நாங்களாம் அம்மா கூட வருவோம். ம், ம். உள்ளே வந்தால் கோயிலுக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்க முடியாது, பயங்கரமாக ம், வாசம் ம். அடிக்கும். ஆனால் அப்போ தெரியாது, சின்ன ம், பிள்ளைங்கள. ம், ம். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு நம்ம ட்ரஸ்ட்டாக நம்ம வந்ததுக்கப்புறம், அந்த பிளாஸ்டிக்ஸ் ம்ஹும். நம்ம ஆற்றுலையில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அது ம்ஹும். என்னன்னு பார்த்தா, அந்த பால் ஊற்றுறதும், ம். பால் அதுக்கு மேலே இந்த வேப்பிலை, ம். இந்த தண்ணி எல்லாமே கலந்தப்ப அது ஃபுல்லாக ஸ்பீடாக வெளியில் போக முடியாமல் அப்படியே நின்றுக்கும். அப்போ ம். என்ன ஆகுனா, அது அப்படியே கொஞ்சம் தயிர் தெவஞ்ச மாதிரி, வேறு மாதிரி ஒரு ம்ஹும். பால் ஸ்மெல் உள்ளே வர முடியாத மாதிரி ம். இருக்கும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் கருவேலாமுள்ளுக்கு அங்கே போர்டு வச்சுருந்தப்ப நான் அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டேன். ம்ஹும். 2017 ஓகே. 18 நான் அதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ம்ஹும்.
அப்போ அவங்ககிட்ட கேட்டோம். சரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் கார்ப்பரேஷனில் சொல்லிவிட்டு ம்ஹ்ம். அங்கேயும் ஆள் கேட்டுட்டு உள்ளுக்குள்ளார வந்துட்டு வர்றப்ப ஃபஸ்ட்டு அவங்க கொண்டாந்து ஊற்றுறப்பயே உள்ளுக்குள்ளே எப்பயும் ஈரமாகவே நின்றுட்டுருப்போம் ம், நாங்கள். ம், ம். வேப்பிலையை தனியாக வாங்கி ஒரு டப்பாவில் போட்டுருவோம். பிளாஸ்டிக் கவர் அவங்க ஊற்றுனதையும் கையில் வாங்குறது, கீழே போட்டாங்கன்னா எடுத்து பிரிக்கிறது, இப்படி பிரிக்க பிரிக்க கொஞ்சம் அந்த வாசமெல்லாம் ம், குறைய ஆரம்பிச்சது. நல்லா எடுத்து எடுத்து ம். போட்டுட்டு இருந்தோம். அடுத்த தடவை என்ன பண்ணோம், நாங்களே பால் பாக்கெட்டை கட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஓகே. அப்போ நாங்க அதுக்குன்னு ஒரு சில்வர் போசி வாங்கிட்டு, உள்ள வரையிலேயே கட் பண்ணி போசியில ஊத்திட்டு, கவர நாங்க முன்னாடியே ஒதுக்கிர்றது. அப்ப இங்க வெறும் வேப்பிலையும், தண்ணி ம். மட்டும் தான். பாலும் தண்ணியோட தண்ணியா போயிட்டுருந்தது. ம். அப்ப அந்த எந்த நேரமும் அத சுத்தமா வச்சுக்கிறது, கோயில சுத்தி பிளாஸ்டிக்ஸ் இது இல்லாம வச்சுக்கிறது. ம்ஹ்ம். 1 வருஷத்துக்கு 1 வருஷம் இதுவரைக்கும் 8 வருஷம் பண்ணிட்டோம் நாங்க. ஓகே. இன்னைக்கு இப்ப வந்து அதுக்கு இருக்கிற மரியாதையே வேற. ம், அந்த ம், அ கோயில் நிர்வாகிகளா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க, ம். கோயிலுக்கு வர பக்தர்கள், நெறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்க இவ்ளோ ம்ஹ்ஹ்ம். நேரம் கோயில்ல உட்காந்துருக்கோம்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஒரு ஒரு துர்நாற்றம் கிடையாது. ம்ஹ்ம். ரொம்ப கோயில்னா கோயில் மாரி நல்லா இருக்கு. இருக்கு ஓகே. அப்படின்னு ரொம்ப பாராட்டுனாங்க. நெறைய பேருக்கு நாங்க வந்து இப்பலாம் வந்து துணிப்பை குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ம்ஹ்ம். கோயிலுக்கு வரவங்க வந்து தயவு செஞ்சு ம். பிளாஸ்டிக்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வராதீங்க. இந்த மாரி துணிப்பை வச்சுக்கோங்க, மடிச்சு வச்சுக்கோங்க. ம்ஹ்ம். எப்ப வந்தாலும் அத பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுல நாங்க நெறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து முறைப்படுத்தியிருக்கோம். ம்ஹ்ஹ்ம். அந்த துணிப்பை குடுக்கறனால குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு. அடுத்த ம்ஹ்ம். வருஷம் வருஷம் வரையில அவங்க வந்து காமிக்கிறாங்க. பாருங்க நான் எடுத்துட்டு வரல. ஓகே, நான் ஓகே. கரெக்ட்டா வந்திருக்கேன். ஏன்னா நாங்க தொடர்ந்து வருடா வருடம் இருக்கிறனால அவங்க அத ரொம்ப சந்தோஷமா செய்றப்ப நம்ம இயற்கைக்கு பாதுகாப்பா இருக்கு. அதே மாரி வேப்பந்தழைய வந்து முறையா கொண்டு போய் நாங்க அந்த வேஸ்ட் தனியா கொண்டு போய் போடுறனால ஓகே. பயனுள்ளதா இருக்கு. உரத்துக்கு போறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சூப்பர். நெறைய விஷயங்கள் வந்து இந்த என்விரான்மென்டல் ஃப்ரெண்ட்லியா, இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீயா நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. எப்பயுமே ஒரு இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் டூ லிவ் அல்லது வந்து இந்த ஊர்ல வந்து நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த விமென் சேஃப்டி வைஸ் தான் வந்து விமென் சேஃப்டி அந்த ஊர்ல விமென்ஸ் வந்து சேஃப்டியா இருக்காங்க அப்படின்னா தான் கண்டிப்பா வந்து அந்த ஊர்ல வந்து நம்ம சேஃபா வாழலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. ஈரோட்ல விமென் சேஃப்டி இன் ஜெனரலி எப்படி இருக்கு? அதுக்கு நீங்க நெறைய விஷயங்கள் அந்த மாரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அத பத்தி சொல்லுங்க. உமன் சேஃப்டினா வந்து உமனை யாரும் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. ஆ. நான் வந்து அதை ரொம்ப இதாக சொல்லுவேன். நிறைய பேர் ம்ஹ்ம். அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்கன்னு நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா நாம் இடம் கொடுக்காம, அந்த வாய்ப்பு கொடுக்காம யாருமே பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்திலேயே வந்து எல்லா பெண்களும் முதல்ல பயப்படுறாங்க. இது ஏதாவது பிரச்சனை நடக்குமா? நம்ம அதை ஏற்றுக்கிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காதான்னு ம். நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் பிரச்சனையே ஆரம்பமாகுதுன்னு ம்ஹ்ம். அவங்களுக்கு புரியறதில்ல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ என்ன ம்ஹ்ம். பண்ணுறதுன்னு தெரியாமல் சிலர் வாழ்க்கைக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க. ம், ம். அப்படியே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஒரு சிலர் கஜா முஜான்ட்டு அது வேற மாதிரிலாம் ஆயி போயிருது. நெறைய மாறுது. அப்படிலாம் இல்லாம பெண்கள் வந்து சேஃப்டிக்கு இங்க எல்லா காவல்துறை மூலியமா எல்லாமே எல்லாமே இருக்கு. இருக்கு. நாங்க நெறைய இடத்துல சுவர் ஓவியங்கள் நெறைய வரைஞ்சிருக்கோம். ம்ஹ்ம். விழிப்புணர்வு ஓவியங்கள். ம்ஹ்ஹ்ம். நம்ப பிளாஸ்டிக்ஸ்க்கா இருக்கட்டும், இந்த ம்ஹ்ம். உடல் அடக்கம் பண்றதா இருக்கட்டும், ம்ஹ்ம். பெண்கள் பாதுகாப்புக்கா இருக்கட்டும், ம்ஹ்ம். எல்லாத்துக்கும் நாங்க வந்து நெறைய இடத்துல இந்த பெண்கள் ஒண்ணும் சாதாரணம் கிடையாது. நான் ம்ஹ்ம். எப்பயுமே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இணைச்சு தான் பேசுவாங்க. நான் யாரு ஆம்பள மாரிம்பாங்க. என்ன கூட ம். நெறைய பேர் நீங்க ஆம்பள மாரின்னு சொல்லுவாங்க. நான் தயவு செஞ்சு என்ன கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிருவேன். ம். ஏன்னா அவங்க வேற, நாம வேற. ம். 2ம் ஒண்ணு தான் ஆனா. நீங்க ம். அத வந்து நீ யாரு, நான் யாருன்னு காமிக்கிறதுல தான் இப்ப பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ம். நம்மளோட பலம் வேற, அவங்க பலம் வேற. அவங்க ம். நம்மளோட பேக் போன் அப்படிதான் நான் சொல்லுவேன். ம். அதனால பெண்கள் வந்து நம்ம எதுலயோ நம்மளோட ஈக்குவாலிட்டி காமிக்கிறோம்னு சொல்லிட்டு தன்ன தானே இழக்குறாங்க. நம்ம கிட்ட எல்லா பாதுகாப்பும் இருக்கு. அதுவும் ஈரோடு மாரி ஒரு ஊரு தமிழ்நாட்டிலேயே கிடையாது. ம். ஆனா நாமளா வந்து எதுக்குள்ளேயோ நம்ம மாட்டிக்கிறோம். அது என்னால விரிவா சொல்ல முடியாது. புரியுது. உங்களுக்கு தெரியும். ம். நம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்கிறோம். ம். நீங்க எடுக்கிறத பொறுத்து, நீங்க நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு ம்ஹ்ம். அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு. சும்மா ஃபோன வந்து இப்படி ஒரு குலுக்குனீங்கன்னா போதும் போலீஸ் வந்துருவாங்க. உடனடியா நீங்க அத தவறு ஆரம்பிக்கிறப்பயே சொல்லிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை பெருசா ம்ஹ்ம். வராது. என்ன ஒரே ஒரு என்னன்னா வீட்ல அம்மா, அப்பா வந்து குழந்தைங்க கிட்ட மனசு விட்டு பேசணும் முதல்ல. ம். ம். அவங்களுக்கு சுதந்திரம் குடுக்கணும், தைரியம் குடுக்கணும். ம். இந்த சுதந்திரத்த எப்படி குடுக்குறாங்கன்னா, ஃபோன ஒண்ணு கையில வாங்கி குடுத்து ஃப்ரீயா விட்டுர்றாங்க. ஓகே. அவங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள் வந்து அப்படியே மாறிக்கிட்டே ம். இருக்குது. நீங்க வந்து இப்ப உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இப்ப தொலைபேசியில நீங்க எத தொடுறீங்களோ, தெரியாம ஒண்ண தொட்டுட்டீங்கன்னா, தொடர்ந்து அது நம்மள வந்துட்டே இருக்கும். தொட்டுட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கும். ம். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எண்ணங்கள் மாறுது. ம்ஹ்ம். எவ்வளவு சொன்னாலும் இந்த குழந்தைகள் வந்து, "இல்ல நான் எடுத்த முடிவு சரிதான்னு" சொல்றாங்க. ம். ம். ஆனா ஒரு ஒரு 3 மாசம், 4 மாசத்துக்கு அப்புறம், ம். ம். இப்ப நான் 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 18 வயது குழந்தை ம்ஹ்ம். கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு, ம்ஹ்ம். திரும்பி வந்து நான் பண்ணுனது தப்பு தான். 5 மாசம் ஆகுது. நான் எங்க அப்பா கூட போறேன்னு ஒரே அழுக. கம்ப்ளைண்ட்டும் குடுக்கல அவங்க வீட்ல. ம். கம்ப்ளைண்ட் குடுத்தா ஃபோக்சோ. ஆ. குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. இந்த மாரி போய் அவங்களே தான் போய் போய் திரும்ப மாட்டிக்கிறாங்க. தப்புன்னு தெரிஞ்சு. இத ம்ஹ்ம். வந்து பெத்தவங்க வந்து புரிய வைக்கணும். ம். குழந்தைங்களோட மனநிலை என்ன? யார் கூட சேர்றாங்க? யார் கூட பேசுறாங்க? நைட்ல தூங்குறாங்களா? தூங்கலையா? என்ன பண்றாங்க? ம். இப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். இப்ப ம். நாங்க ஒரு
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனுக்கு 17 வயசு, பொண்ணுக்கு 18 வயசு. ம்ஹ்ம். குழந்தை பிறந்து 16 நாள் தான் இருந்தது. இறந்துருச்சு அந்த குழந்தை. ஓகே, ஓகே, ஓகே. ஹோமுக்கு கொண்டு போய் அந்த குழந்தை இறந்துச்சு. நாங்க தான் அடக்கம் பண்ணோம். ஓகே. அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த ஆ. பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. அந்த ஒரு குழந்தை உயிர் வீணா போச்சு. சரி. அதான். எவ்வளோ கொடுமை இதெல்லாம். ம், ம், ம். இதெல்லாம் எப்படி ஒரு குழந்தை நம்ம குழந்தை வீட்ல கன்சீவா இருக்கிறது எப்படி அம்மாக்கு தெரியாம இருக்கும்? கடைசி அதுதான். வரைக்கும் எங்களுக்கு தெரியலன்னு அது சொல்றாங்க. அப்ப எப்படி அவங்களோட தெரியாம இருக்கு? அதான், ஆமா. இல்ல தெரியாது. ஓகே. ஏன்னா இவங்க சொல்லவே மாட்டாங்க. இதுல ஒரு இயற்கையோட அதிசயம் என்னன்னா, இப்ப நம்ம வீட்ல கன்சீவா இருக்காங்கன்னா, எவ்வளோ ஆசையா அந்த குழந்தைங்கள நம்ம ம். பார்த்துக்குவோம். அதுங்க வாமிட் எடுப்பாங்க, புடிச்சதெல்லாம் பண்ணி ம். குடுப்போம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, ஸ்கேன் பண்றது, தடுப்பூசி இப்படிலாம் பண்றோம். ஆனா இந்த மாதிரி தப்பு பண்ற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாம, ம், ம், ம். நெறைய குழந்தைங்க வந்து 5 மாசம் ஆகி கூட போய் நாங்க வந்து மென்சஸ் ஆகலைன்னு டாக்டர்ட்ட பார்க்குறப்ப, அவங்க சத்து டானிக் குடுத்து, அது இன்னும் ஹெல்த்தியா வளர்ற அளவுக்குலாம் பண்ணியிருக்காங்க. 5 மாச குழந்தையெல்லாம் நாங்க வந்து அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஏன்னா ம். பெத்தவங்க வந்து கவனிக்கணும். நம்ம ம்ஹ்ம். குழந்தை நல்ல குழந்தை அப்படின்னு நமக்குள்ள நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மள சுற்றி இருக்கிற காலங்கள் அப்படி கிடையாது. ம். இத வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெத்தவங்க கவனிக்கணும். ம்ஹ்ம். இன்னொன்னு இதுல வந்து நம்ம பசங்களுக்கு நான் மெயினா சொல்றது என்னன்னா, ம்ஹ்ம். உங்கள தேடி ஒரு தேவதை வருவாங்க. அதே மாரி ஆ பெண்ணுக்கும் வந்து ஒரு ராஜகுமாரன் வருவாரு. ம்ஹ்ம். அது காலம் கனிந்து அது நல்லதா நடக்கும். ம், ம். அவசரப்பட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ம்ஹ்ம். இதுலயும் கண்டிப்பா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. வாழ்க்கை வீணா போயிரும். ம், ம், ம். முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல தான் எழுதுவாங்க. ம், ம். நம்ம எஃப்ஐஆர் காப்பிங்கிறதெல்லாம் அப்ப. இப்ப கம்ப்யூட்டர்ல. என்ன தப்பு பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே உங்க ஆதார் கார்டு போட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும். வந்துரும். ஆமா. ம். 2வது அந்த பொண்ணே உங்கள வந்து நான் வாழ மாட்டேன். ம். என்ன கூட்டிட்டு போயிருங்க. நான் செத்துருவேன். நீ ம். தான் வேணும்னு சொன்னாலும், போனா நீங்க தான் நம்ம உங்க உள்ள வாழ்க்கை போகணும். தான் வீணா ம். போகும். ஆமா. உங்கள தான் உள்ள தூக்கி வைப்பாங்க. ம், அவ ம். சொன்னா நீ போவியா? ஓகே. அப்படிதான் வைப்பாங்க. ம், ம். அந்த பொட்ட புள்ளைங்க அழுகும், எல்லாமே பண்ணும். கடைசியில அம்மா வீட்டுக்கு வந்துரும். போயிடும். ஏன்னா, எதுக்காக பெண்களுக்கு தண்டனை குடுக்காம ஆண்களுக்கு குடுக்குறாங்க? பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவ். ம், ம், ம். ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. ம். ஆனா, தேவையில்லாத விஷயத்துல வந்து வீக் ஆயிடுறாங்க. வேற விஷயத்துல ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. ம், ம். தப்பு செய்யறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. தெளிவாகிறதுக்கு சென்சிட்டிவா இருக்காங்க. ம், அதான் ம், ம். ப்ராப்ளம். ஓகே. பசங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா பக்கம் போனாலும் பசங்கள கண்ணே ஓகே. மாட்டிக்காதீங்க. லைஃப் வீணா போயிரும். கொண்டு போய் ம்ஹ்ம். உள்ள உட்கார வச்சுருவாங்க. ம், ம், ம். தயவு செஞ்சு கவனமா இருங்கன்னு சொல்றேன். இங்க ஓகே. எல்லாருக்கும் எல்லா சேஃப்டி இருக்கு. ம், ம், ம். நாம எப்படி நடந்துக்கிறோமோ அத பொறுத்து தான் இருக்கு. ஸோ உங்களோட பார்வையில அடுத்து ஈரோட்ல நீங்க நெறைய விஷயங்கள் முன்னெடுத்து பண்ணியிருக்கீங்க. பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாறுனா நல்லாயிருக்கும். அடுத்து நாங்க இதெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கோம். இல்ல இது வந்து இன்னும் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த விதத்தில வந்து இன்னும் கொஞ்சம் ஈரோட்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியோ இல்ல இதெல்லாம் மாற்றம் வந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு வருத்தமா கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னா, இந்த முதியோர்கள் வந்து ரோட்ல இருக்கிறவங்க வந்து எனக்கு ரொம்ப வருத்தம். ம்ஹ்ம். ஏன்னா, யாரும் வந்து இங்க தனியா பிறக்கறதில்ல. அவங்களுக்கும் குழந்தை நாங்க இப்ப இறந்து போறாங்கல்ல யாருமே ம். இல்லாம, அவங்கள இறக்கறதுக்கு முன்னாடியும் சிலர பார்த்துருக்கோம். சிலரெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடியே சொல்லிருவாங்க, "நான் இறந்தா நீங்க தான் என்ன எடுத்துட்டு போணும்." அப்படிலாம் சொல்லி ஒரு அம்மா அவங்க ஓகே. வீட்டுக்காரர் இறந்ததுக்கு சொன்னாங்க. அவங்களுக்கும் நாங்க தான் அடக்கம் பண்ணோம் இப்போ. ஓகே, ஓகே, ஓகே. ஆ அவங்களோட இறப்ப முன்னாடியே முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்ப ம்ஹ்ம். அப்படி இருக்கிறப்ப, ஏன் அவங்கலாம் ரோட்டுக்கு வராங்கன்னா, இந்த சமூகம் தான் காரணம். ம், ம். சமூகங்கிறது அவங்க பெத்த குழந்தைங்க, இல்ல அவங்கள ம்ஹ்ம். பெத்தவங்க. இந்த மாரி தான். ஏன் அவங்கள ரோட்ல விடுறாங்க? அப்படி விடுறப்ப அவங்களுக்கு தேவை என்னவா இருக்குது? சாப்பாடு. இந்த சாப்பாட யாரோ குடுக்குறப்ப, எதுக்காக உயிர் வாழ்றோன்னே அவங்களுக்கு தெரியல. ம். மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு, எதையோ சாப்பிட்டுட்டு, எங்கேயோ படுத்துட்டு, ம், ம், ம். எப்படியோ வாழ்றாங்க. இந்த முதியோர்கள வந்து தயவு செஞ்சு நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். முதியோர்களும், முற்றங்களும் இல்லாத இடத்துல குருவி கூடு கட்டாது. ம், ம், ம். அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அந்த மாரி ம்ஹ்ம். முதியோர்கள் இல்லைன்னா அந்த வீடு நல்லாவே இருக்காது. தயவு செய்து இந்த தவற வந்து யாரும் செய்ய வேண்டாம். ம்ஹ்ம். அந்த எங்க வீட்ல எங்க அம்மாயிலாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி. குருத்தோலை வந்து பழுத்த ஓலைய பார்த்து சிரிக்குமா. "நீ ஓகே. பழுத்துட்ட, கீழ விழப்போற. நான் இதுல தான் இருக்க போறேன்னு" சொல்லி ம்ஹ்ம். சிரிக்குமா. ஏன்னா அதுவும் பழுக்க பழுக்க போதுன்னு போகுது அதுக்கு தெரியாது. தெரியாது. ம், ம், ம். அது மாரி தான் நம்ம தவறுகள் வந்து இங்க நெறைய செய்றாங்க. அதே ம்ஹ்ம். மாரி எனக்கு இன்னொன்னு பிடிக்காத விஷயம் என்னன்னா, சாப்பாடு. ஓகே. ரோட்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்குறோங்கிற பேர்ல, அன்னதானம் பண்றோங்கிற பேர்ல, சாப்பாட்டுக்குன்னே உக்காந்து சாப்ட்டு, அவங்க உழைக்கிற திறமைய நெறைய பேர் இழந்துர்றாங்க. இப்ப கூட நீங்க வாங்க, 40 வயசு, 35 வயசு இருக்கிறவங்கலாம் காமிக்கிறேன். போதைப் பொருளுக்கு அடிமையாகி ம்ஹ்ம். ரோட்ல. ம், ம், ம். அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல. யாரோ ரூ. 5 ரூ. 10 தர்மராசா போட்டுர்றாங்க. ம். அதுல எதையோ வாங்கிக்கிறாங்க. சாப்பாடு யாரோ போட்டுர்றாங்க. சாப்ட்டுர்றாங்க. அங்கேயே படுத்துக்கிறாங்க. அசிங்கம் பண்றாங்க. ரொம்ப நம்ம சிட்டி கெட்டு போறதுக்கு காரணம் இதுதான். மெயின் ஓகே. காரணம். எவ்வளோ வேலைகள் வந்து கார்ப்பரேஷன் எடுக்குறாங்க. ம். எல்லாமே செய்றாங்க. சுத்தம் பண்றாங்க. இத மட்டும் நம்மனால பண்ணவே முடியல.
ஓகே. கொஞ்சம் உழைக்கிறதுக்கு வசதி இருக்கிறவங்கள உழைக்கிறதுக்கான ஒரு இடத்துல அனுப்பி ம்ஹ்ம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுனா கொஞ்சம் வந்து இந்த யாசகர்கள் வந்து கொஞ்சம் குறைவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. நம்ம கொடுக்குற தானம் சரியானவங்களுக்கு போய் போய் சேரும். சேரணும். ம், ம். நம்ம தவறானவங்களுக்கு போகிறனால நம்ம யாசர்களை உருவாக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு ம். அப்படியே படுத்து ரொம்ப ஒரு அடிமையாயிடுறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு மனிதர்களுக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கொடுத்துருப்போம். இங்கே வந்து கம்மி தான் ஈரோட்டில். நாங்கள் அந்தியூரில் வந்து அதுக்குன்னே ஒரு டீமை அமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாமே பண்ணோம். அப்போ வந்து மதுபான கடைகள் அடைச்சிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ம். அதை திறந்த அன்னைக்கும் நாங்கள் வெளியில் போகிறோம். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடையிலேருந்து ம்ஹ்ம். நம்ம சவிதா ரோடு இருக்குல்ல, ம். அந்த ரோடு வரைக்கும் கூட்டம் நிற்குது. மனசு விட்டுருச்சு எனக்கு. ஓகே, இவங்களுக்கு தானே நம்ம இத்தனை நாள் சாப்பாடு கொடுத்தோம். இந்த ரோட்ல இருந்தவங்க ஓகே, ஓகே. எல்லா மக்களும் இருக்காங்க, அதில் ரோட்ல இருந்தவங்களும் நிற்கிறாங்க. ம். அப்போ இவங்களுக்கு காசு எங்கிருந்து வந்தது? இத்தனை நாள் சோறு இல்லைன்னு கொடுத்தோம், அப்போ இன்னைக்கு மதுபான கடையில் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனசில் இது வந்ததுலேருந்து நாங்கள் 90% சாப்பாடு கொடுக்கறத வந்து நிறுத்திட்டு, இப்போ எங்கேயாவது மீதியாயிருச்சு கொடுக்கணுன்னா கூட ம்ஹ்ம். குடும்பங்களாக வாழ்கிறாங்க பாருங்க. எத்தனையோ பேர் வசதி ம். இல்லாமல் மாதம் ஒரு சிப்ப அரிசி எடுத்து போட்டால் கும்பிடு கும்பிடு நம்மளுக்கு ம்ஹ்ம். பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி 2வது கொரோனாவில் நாங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு போட ஆரம்பித்தோம். இப்போ வாயில்லா ஜீவனை பற்றி பேசினாவே வம்பா இருக்குது. ஓகே, எங்கள் வீட்டிலே ஒரு 20-30 பேர் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு போட ஆரம்பித்தோம். அது ஓகே. ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியாக. ஏன்னா ம்ஹ்ம். ஊரே கடை சாத்தியாச்சு. ம், ம். எங்கேயும் சாப்பாடு இல்லை, எந்த கடையும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ம், நான் போனாவே ஒரு 10-20 பேர் என் பின்னாடி வந்துருவாங்க. எல்லா ம். பக்கம் போய் சாப்பாடு வச்சுட்டு ரொம்ப ம், ம். நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய முன்னெடுப்புகள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு அமைப்பினாலேயோ அல்லது ஒரு நபர்னாலேயோ ஒரு ஈரோட்டையே மாற்றணும், ஒரு 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 ஊரையே வந்து மாற்றணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் இதுக்கு மக்களுடைய ஆதரவு அண்ட் மக்கள் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இன்னைக்கு பப்ளிக் அவேர்னஸ்க்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய சுவர் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கோம். நம்ம ஓகே. காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், அழகரசன் நகர், கருங்கல்பாளையம், கனிராவத்தர் குளம், இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் பஸ் ம்ஹ்ம். ஸ்டாண்டில் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து விழிப்புணர்வு ஓவியங்கள் ம்ஹ்ம். வரைஞ்சிருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு, பிளாஸ்டிக்ஸை வந்து எப்படி நம்ம முறைப்படுத்தணும், துணிப்பை பயன்படுத்தணும், ம்ஹ்ம். இந்த மாதிரி ஆதரவற்ற உடல்கள் அடக்கம் பண்ணுறதுனா எங்களை எப்படி தொடர்பு கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ம்ஹ்ம். நாங்கள் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி அந்த ம்ஹ்ம். காலத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, கடையில் போய் ம், ம், முட்டாய் வாங்கி ம். சாப்பிட்றது, ஆமா. யானை சவாரி போகிறது, ம். இந்த மாதிரியான ஓவியங்கள்லாம் வந்து நாங்கள் மக்களுக்காக மறந்து போயிடக்கூடாது ம், ம், ம். அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஓகே. அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம பையில் இந்த ம்ஹ்ம். மஞ்சப்பை அப்படிங்கிறது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்குது. ஆனால் அதில் என்னோட இது என்னென்னா, ம்ஹ்ம். குறிப்பாக துணிப்பை மஞ்சள் ஓகே. கலரில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா துணிப்பை நீங்கள் கலர் போட்டிங்கனாலும் அதுக்கும் நிறைய வந்து ப்ராசஸ்க்கு நிறைய கெமிக்கல்ஸ் ப்ராசஸ் இருக்கு. கெமிக்கல் எல்லாம் இருக்குது. அதனால எனக்கு வந்து துணிப்பை பயன்படுத்தணும். இப்போ நாங்கள் வந்து மகளோட திருமணத்துக்கு கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரிக்கன் துணியில் அப்படியே ம்ஹ்ம். நாங்கள் இது பண்ணி தான் கொடுத்தோம். நிறைய அந்த மாதிரி தான் கொடுப்போம் துணிப்பை. ம்ஹ்ம். அந்த மாதிரி எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா முக்காவாசி ஈரோடு சுத்தமாயிரும். ஓகே, ஓகே, ஓகே. பிளாஸ்டிக்ஸ் வந்து சுத்தமாயிரும். அதே ம்ஹ்ம். மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம கடைக்கு வர்றாங்கன்னா நம்ம கிட்ட கேரி பேக் இல்லைன்னா வேற கடைக்கு போகிறாங்க. ம், ம், ம். கையில் ஒரு பை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதை தவிர்த்து அவங்க வீட்டில இருந்து வரையிலேயே நம்ம ஒரு 1/4 கிலோ தொலைபேசி சுமந்துட்டு இருக்கிறோம். ம், ஒரு ம். 50 கிராம் பை சுமக்க முடியாதா? அது ஓகே. கொஞ்சம் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம ஈரோடு வந்து இன்னும் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். ம்ஹ்ம். அதே மாதிரி பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும். ஆண் ம்ஹ்ம். பிள்ளைக்கு பெண்ணை மதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ம்ஹ்ம். பெண் பிள்ளைக்கு துணிச்சலாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ம்ஹ்ம். 2யும் கற்றுக் கொடுத்தாங்கனாவே நமக்கு இன்னும் காவல்துறையினருக்கு பாதி வேலை வேலை கம்மியாயிரும். கம்மியாயிரும். 2வது இவங்களோட வாழ்க்கை வந்து பாதுகாப்பாக இருக்கும். எதுக்காக எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா இப்போ எங்ககிட்ட நாங்கள் நிறையா விதமான விஷயங்கள் பார்க்குறப்ப அவங்க சொல்கிறதே, நான் வாழ்கிறதே உனக்கு தானே, ம். உனக்காக தானே, இதை முதல்ல விடுங்க. ம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு ஓகே. கற்றுக் கொடுங்க. ம். இதுதான் வந்து நான் பொதுவாக எல்லார்கிட்டையுமே நான் சொல்கிற விஷயம். இப்போ ஒருத்தங்க வந்து ஈரோட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இளஞ்சியை வந்து ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக காண்டாக்ட் பண்ணா என்னென்ன விஷயங்களுக்காக உங்களை ரீச் பண்ணலாம்? நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ம். நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 150, 200 முறை நான் வந்து பேசியிருப்பேன் விழிப்புணர்வு ம். நிகழ்ச்சிக்காக. நம்ம இந்த நெகிழி ஒழிப்புக்காக பேசியிருக்கிறோம். ம்ஹ்ம். துணிப்பை தான் பயன்படுத்தணும். ம்ஹ்ம். குழந்தைகள் வந்து எப்படி நடந்துக்கணும், காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னவெல்லாம் பண்ணணும், அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், ம்ஹ்ம். பெண் பிள்ளைகள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எங்கே அதை போய் சொல்லணும், எப்படி அதை ம். நாசுக்காக நடந்துக்கணும். நேரடியாக எதுவுமே நம்ம வந்து ஒரு
திரையில பார்க்குற விஷயத்த நம்ம நேர்ல செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வாழணும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நீங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இந்த மாரியான விழிப்புணர்வுகள்லாம் பண்ணணும். நீங்க ஸ்கூல் அல்லது வந்து ஒரு ஒரு 10, 20 பேர் ஒரு பெண்கள் இருக்கிற இடம். அவங்க திருமணம் ஆனவங்களாவும் இருக்கலாம், மன உளைச்சல்ல இருக்கிறவங்க, அந்த மாரியும் இருக்கலாம். குழந்தைகளா எந்த வயசா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா நாங்க அத வந்து பண்ண தயாரா இருக்கோம். விழிப்புணர்வு குடுக்குறோம். அது மாரி யாரும் ஆதரவற்றுங்கிறது அனாதையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாரும் இல்ல, வசதி இல்ல. அந்த உடல் அடக்கம் பண்றதுக்கு வசதி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட சாவுக்கான உறுதி சான்றிதழ் எங்களுக்கு குடுத்துட்டாங்கன்னா, அது நாங்க என்ன பண்ணணுமோ அது வந்து பண்ணி குடுக்குறோம். ரொம்ப நேர்த்தியா அதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்குறோம். இதுக்கு வந்து ரொம்ப நெறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. ரொம்ப நான் பேர் கூட சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய நல்லவங்கன்னு சொல்லலாம். வசதி, பெரிய ஆட்கள் அப்படிங்கிறத விட, நல்ல மனிதர்கள் வந்து எங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. நான் செய்யறத அன்றாடம் அவங்க பார்க்குறாங்க. சில விஷயங்கள் வந்து நாங்க முகநூல்ல நீங்க எங்கள பார்த்துருப்பீங்க. நெறைய போடவே முடியாது. எனக்கு எப்படி போடுறதுன்னும் புரியாது. இவ்வளோ பேசுறோம், இவ்வளோ வீடியோ போடுறோம். ஆனா எனக்கு அது எப்படி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துறது? ஏன்னா, தப்பு நடந்தவங்களையும் காட்டிக் குடுக்கக்கூடாது. செஞ்சவங்களையும் காட்டிக் குடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நடுவுல அந்த தப்ப மட்டும் நான் வெளிய சொல்லணும், யாரும் செய்யாம இருக்கறதுக்கு. இந்த போராட்டத்திலேயே நெறைய விஷயங்கள் வந்து இன்னும் காத்திருக்குது. எப்படி போடுறதுன்னு எனக்கு புரியாம. நீங்க இன்னைக்கு எனக்கு என்ன கூப்பிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா அதே மாரி நான் நெறைய கல்லூரிகள்ல போய் பேசியிருக்கேன். நெறைய பெண்கள் சொல்ல முடியாத பிரச்சனைக்கு எங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தீர்வு குடுத்துருக்கோம். நெறைய தீர்வுகள் அதெல்லாம் நீங்க இப்படிலாம் நடக்குமா? அப்படின்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. அந்த மாரியான அந்த பெண்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு குடுத்து, என்னோட தொலைபேசி எண் நேரடியா குடுத்துட்டு வந்துருவேன். இந்த ஹராஸ்மென்ட் கமிட்டின்னு இருக்கு. பாலியல் வன்கொடுமை பாதுகாப்பு இதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 50 கமிட்டிக்கு மேலே நாங்கள் இருக்கோம். கவர்மெண்ட்லேயா இருக்கட்டும், தனியார்லேயா இருக்கட்டும். அதில் நிறைய இடத்துல போய் அதற்கான விழிப்புணர்வு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கணவன் மனைவிக்கு தான் ஸ்டார்ட் ஆகணும். அவங்களோட அன்பை பார்த்து தான் அந்த குழந்தை வளரும். அப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க சரியா இருக்கணும். அந்த மாரி தொழில் மையங்கள்லாம் இருக்குல்ல, அங்கேயெல்லாம் போய் நாங்க வந்து நெறைய பேர் அந்த மாரி கணவன் மனைவிலாம் வந்து ஏதோ பிரச்சனையில இருந்தவங்கலாம் வந்து நாங்கலாம் பேசினதுக்கப்புறம் பேசிட்டு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பண்றோம். எதற்காகவும் சாதாரணமா நாங்க வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு தெரியாது. அதனால அதுக்கு நாங்க வந்து ஃபீஸ் குடுக்கறதோ, பண்றதோ எங்களுக்கு அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா எங்களோட இதுவே நெறைய இருக்குது. நாங்க ரொம்ப பெரிய டொனேஷன் வாங்குறோமான்னா கிடையாது. யாரோ அவங்களுக்கு தோணுறத செய்வாங்க. இல்ல தொடர்ந்து செய்றவங்க தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நாங்க எல்லார்கிட்டயும் எங்களுக்கு டொனேஷன் குடுங்கன்னு கேட்குற பழக்கமும் எங்களுக்கு இல்ல. அவங்களே பார்த்துட்டு இப்போ நேத்து கூட ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க. நான் பார்த்தேங்க இந்த மாரி. சரிங்க நான் தேவைன்னா உங்களுக்கு செய்தி போடுறேன். நீங்க எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். அந்த மாரி தான் நாங்க வந்து பண்ணிட்டுருக்கோம். எங்கனால முடிஞ்ச வரைக்கும். எந்த நேரமா இருந்தாலும் அந்த பிரச்சனையில் வந்து உண்மை தன்மை இருந்ததுன்னா, எந்த நேரமா இருந்தாலும் கண்டிப்பா இளஞ்சி டீம் வந்து அவங்களுக்கு துணையா இருப்போம். நான் நேர்ல போகாத பட்சத்துலயும் அந்த என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு உறுதுணையா இருப்போம். இளஞ்சியோட இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்து காவல்துறை நண்பர்கள், மாநகராட்சி ஆணையாளர்கள் வந்து அவங்க அன்னைக்கு இருந்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், இந்த மாரி எல்லா துறையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு நிறைய விழிப்புணர்வுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. நாங்க அத தொடர்ந்து செய்யறதுக்கு அவங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய துணை. நெறைய விஷயம் கொடிவேரியில போய் பண்ணியிருக்கோம். இங்க அங்க ஒரு கனி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டோரா பொம்மை இருக்கும். அது முழுக்க நானும் எங்க செக்ரட்டரியும் தான் டிசைன் பண்ணுனது. அதுக்கு வந்து அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்த சார் வந்து ரொம்ப நீங்க பண்ணுங்க டிஃப்ரெண்ட்டா இருந்ததுன்னா, அத பார்த்து ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டாங்க. அந்த மாரிலாம் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். கனி மார்க்கெட் போனீங்கன்னா, ரூ. 10 போட்டீங்கன்னா பை. அது ஒரு கம்பெனியில வந்து மெஷின் இது பண்ணி குடுத்தாங்க. நம்ம அது ஃபாலோ பண்றது மாரி நெறைய சின்ன விஷயங்கள் இருக்கு. எங்கேயாவது வந்து எங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. குழந்தைகள்லாம் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளைய வேணும்னு சொன்னாங்கன்னா, நாங்க அத அனுமதி பெற்று அந்த மாரி போட்டு அந்த குழந்தைங்க யாருக்கும் மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிற மாரி நாங்க பண்ணி குடுத்துருவோம். அப்புறம் பொதுவான ஒரு இடத்துல எங்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. இந்த பசங்கள்லாம் இப்படி இருக்காங்க. இல்ல எங்கள வந்து இப்படி போக வர வழியில எங்கள ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா, அது காவல்துறைக்கு நாங்களே தெரிவிச்சிட்டோம்னா, அவங்க அது வந்து அப்படி நடக்காம அது மாரி நெறைய விஷயம் காவல்துறை வந்து செஞ்சிருக்காங்க. ஈரோட்ல அந்த மாரி நடக்குதா? நிஜமாவா? நான் படத்துல பார்த்திருக்கேன். சீரியஸா சென்னையில நான் நேர்ல அந்த மாரி நடந்திருக்கு. இங்க பார்த்திருக்கேன். நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு பள்ளி இருக்கு. அங்க வந்து பேர் சொல்லக்கூடாதுல்ல. ரொம்ப ஒரு குழந்தைய ரொம்ப தொந்தரவு பண்ணி, ஒரு சந்துக்குழிலாம் இழுத்துட்டு போய் அப்படிலாம் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எனக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. எனக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நேர்ல வர சொல்லி காமிக்கிறாங்க. யாரும் போய் கேட்க மாட்டேங்கிறாங்க.
அப்புறம் ஏன்னா காவல்துறையை தாண்டியும் எல்லா சந்துக்குள்ளேயும் அவங்க போய் பார்க்க முடியாது. ஓகே. அப்புறம் உடனடியாக இது பண்ணதுலேருந்து அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையினர் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்கூல் முடியிறப்ப கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் நம்மளோட தான். நம்ம சவிதா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேரிகார்ட்லாம் போட்டு நம்ம அந்த வேகத்தடையெல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே நாம் பண்ணினது தான். அதெல்லாம் அப்போ வந்து எஸ்பி சார் சத்திகணேஷ் சார் இருந்தார். அவர்கிட்ட அது என்ன உண்மை என்னன்னு சொன்னோம்னா அது கரெக்டாக அதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த நடந்து போறக்கு ஓகே ஓகே ஓகே. அந்த இதெல்லாம் அடைச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து சேலஞ்சஸ்னு நிறையா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏதாவது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை வேறு என்ன விஷயம் பண்ணாலுமே அதுலேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்போது இது ஒரு மக்கள் சார்ந்த விஷயம், ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிங்கும் போது பல சேலஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ஏதாவது ஷேர் பண்ண நிறைய இருக்கு. நாங்கள் ஜெயிச்சதை விட நிறைய அடிப்பட்டது நிறைய இருக்கு. ஓகே. நிறைய கூப்பிட்டு மிரட்டுவாங்க. ஆஹா. என்ன சும்மா இருக்க மாட்டியா, எல்லாம் ஒரு பொம்பளைங்கிறத மறந்துட்டு நீ எல்லாம் பண்றியா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. ஓகே. சரிங்க ஆமாங்க சரிங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன் நான். சரி சரி சரி. சரிங்கப்பா சரிங்க. நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. நீ என்ன என்ன நம்ம பிள்ளையா இருந்துக்கிட்டு நீ இப்படி பண்ற அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கொங்கு பெல்ட்னால நம்மளை அப்படி தானே இங்கே அப்படி தானே வார்த்தை ஆமா பயன்படுத்த. நம்ம ஆமா. பிள்ளையா இருந்துட்டு இப்படிலாம் பண்ற, ம். இப்படிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாரையும் தெரியும், உங்கள் ஃபேமிலி தெரியும், அப்படி ஏதேதோ சொல்லுவாங்க. ஆ. சரிங்க ஆமாங்க நான் ஓகே இன்னும் வந்துட்டு நம்மளோட வேலை அது மாதிரி ஓகே நம்ம பண்ணுறோம், அதை முழுசாக செய்யணும், மக்கள் நம்மளை நம்புகிறாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு எனக்கு மக்கள் துணை நிறையா ஓகே ஓகே மக்கள் துணை நிறையா இருக்கும். அதுக்கு மேலே இதை செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஓகே. ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு வைங்களேன். நம்ம ஒரு ம்ஹும். விஷயம் செஞ்சோம்னா ம்ஹும். நிறைய இடையூறுகள் சந்திச்சிருக்கேன். சரி சரி அதெல்லாம் சரி அந்த சரி. கருவேலாம்புல் எடுக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே கூப்பிட்டு மிரட்டினாங்க என்னைய. ஓகே. இப்போ ஒரு ஸ்டேஷன் வந்தாகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹாஹா. நான் எந்த இடம்னு சொல்லலை, என்னை கூப்பிட்டு ஓகே மிரட்டினாங்க. அப்போ வந்து கலெக்டர் சார் வந்து யார் எங்கே இடையூறு பண்ணாலும் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கன்னு பிசி நம்பர் கொடுத்துருந்தாரு. ஓகே இப்போ நான் அவர் கூப்பிட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஒரு ஃபோன் வரல. ஓகே ஓகே ஓகே. அது அவங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுனாங்க. கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக மாதிரி கண்டிப்பாக. ஒவ்வொரு இடத்துலையும் ஓகே. நிறைய இடையூறுகள் வந்து நான் சந்திச்சுட்டு சரி தான் சரி வந்திருக்கேன். சரிங்க. நானும் இந்த மாதிரி ஈரோட்டில் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு ஒரு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண நினச்சேன். நீங்கள் சொன்னனால தான் தெரியுது. நான் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ண போகிறேன், நிறைய பேர்த்து ரீச் பண்ணும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த வந்து நான் ஈரோட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி பேசுவோன்னு நிறைய பேர்த்த பேசும்போது ஒருத்தரை வந்து மீட் பண்ணேன். இதை பற்றி பேசலாம், நான் பேசுறதுக்கு ரெடி, பட் ஆனால் இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ இதெல்லாம் பிரச்சனை வரும்னு அவர் ஒரு லிஸ்ட்டு சொன்னார். எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் வரும் ஓகேவான்னு. அதெல்லாம் கேட்கும்போது சினிமாவில் வர மாதிரி, அவர் சொல்கிறத கேட்கும்போது சினிமாவில் வர மாதிரி இருந்தது. நம்ம ஈரோட்டில் இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்தது. நாங்கள் கோயிலில் பண்ணுற நல்லதுக்கு ஓகே. எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தோம் ஆமாம் அப்படின்னு ஆமாம் சொல்லிட்டு ஆமாம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதை தொடர்றதுக்கு எவ்வளோ போராட்டம் தெரியுங்களா? ஓகே. நான் வந்து தலைமுடி வந்து எனக்கு இடையூறாக இருக்க வேண்டாம், வேலை ம் பளு குறையட்டும்னு ம் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எனக்கு உடை மாற்றமும் வந்து எனக்கு சௌரியத்துக்காக தான் நான் ம் பார்த்திருக்கேன். நான் பெண் என்பதை நான் எப்பொழுதும் ம் உணர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து என்னை வந்து வேற ஏதோ ஒரு இதாக மாற்றி ம் என்னை கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது, இவங்க ம் வேற கோஷ்டி அப்படிலாம் வந்து என்னை வேணும்னே பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து நெத்தியில் விபூதி, ம் அதுக்கப்புறம் நான் என்னை மாற்றிட்டு இல்லை நான் வந்து அப்படிலாம் இல்லை, நான் இந்த பொண்ணு தான், ம் அப்படி கிடையாதுன்னு சொல்லி என்னன்னா அடையாளத்தையே மாத்துற அடையாளத்தையும் அளவுக்கு நான் உங்களுக்கு மாற்றினேன், ஓகே. உண்மையாலுமே மாற்றினேன். ம் அதுக்கப்புறம் நான் ஆன்மீக எண்ணங்கள் உள்ளே இருந்ததை நான் வெளிப்படுத்தாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ம் என்னை ரொம்ப மன உளைச்சலாக்கி விட்டுட்டாங்க. ம் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது, முடி ம் கட் பண்ணிட்டு இவங்க எதை சேர்ந்தவங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஒரு சிலரெல்லாம் வந்து பேசி என்னை பற்றி சொல்லி ம் அப்புறம் நான் என்னோட வேலையை நான் செய்கிறேன்னு நான் அந்த சாமிக்கு கங்கணம் கட்டி குண்டை இறங்கி ஓகே இல்லை ஓகே ஓகே நான் வந்து சராசரி பொண்ணு தான், நான் ஓகே. என்னோட வேலை பளுவுக்காக தான் என்னோட உடை மாற்றம் சிகை அலங்காரம் எல்லாமே மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு ம் நான் அப்படி வந்தேன். இப்போ இந்த கடைசி வருஷம் கூட ம் நாங்கள் வந்து இப்போ அந்த பால் பாக்கெட்டை வந்து பாத்திரத்தில் மாற்றி தரோங்கிறது எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு பதாகை வச்சிங்கன்னா தான் தெரியும், வரவங்க திரும்ப ம் இது பயன்படுத்துவாங்க. நம்மளது அங்கே வந்து இதில் வாய்ஸ் ஒளிபெருக்கியில் வந்து சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கோம். இருக்கு. அதுக்கு ஒருத்தர் எங்களை படுத்தின பாடு இருக்குது பாருங்க. ஓகே அது எப்படி அதில் இளஞ்சின்னு போடலாம், ஓகே. அது எப்படி அவங்க ஃபோன் நம்பர் போடலாம். இப்போ எங்களுக்கு ம் இளஞ்சினா எல்லா விதமான உதவிகளும் செய்கிறோம். ஏதோ ஒரு ம் பெண் குழந்தைகள், எத்தனை பெண் குழந்தைகள் எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ம் எவ்வளவோ பிரச்சனை, அங்கே நடந்த பிரச்சனைக்கே நாங்கள் போனோம். ஓகே. எப்படி போடலாம், ம் அவர் எடுக்கிறது வேற, நல்லவங்க கிட்ட சொன்னால் அவங்க வந்து வைக்கிறது, ஓகே வெய் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், நல்லது செய்கிறதுக்கு யாரை கண்டு பயம்னு இவங்க வைக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து நை நை நைன்னு அந்த கோயிலில் இருக்கிறவங்களை நிம்மதியாகவே விடாமல் ம் எடுக்கிறது. அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்தால் அவங்க மட்டுமே தான் நிற்கணும். நாம் கூட முன்னாடி சாமி கும்பிட கூட யாருமே, நீங்கள் வந்தால் கூட போக முடியாது. ம் அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு எல்லாம் ம் கண்ணு முன்னாடி
சினிமாவை விட மோசங்க நேர்ல. சினிமா சாதாரணம் தான். நமக்கு 2 மணி நேரத்துல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. ம்ஹ்ம். ஆனா நிஜத்துல ரொம்ப கொடுமை. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நாங்க மன உளைச்சல்ல தான் இருக்கோம். நாங்க என்ன தவறு பண்ணோம்? நல்லது செய்ய போயிருக்கோம். ம். பாத்திரம் நாங்களே வாங்கி போடுறோம். ரூ. 1 காசு யார்கிட்டயும் வாங்க மாட்டோம். ம். நாங்களே க்ளீன் பண்றோம். எல்லாரும் அவங்கவங்க நேரத்த குடுத்து நாங்களே க்ளீன் பண்ணி, நாங்களே எல்லா வேலையும் செஞ்சு சுத்தமா வச்சிருக்கோம். ம். அவ்ளோ பேரு எங்களுக்கு பாராட்டு. ஆனா அதுல யாரோ ஒருத்தர் 2 பேர் 4 பேர் வந்துருவாங்க. எங்கள பிரஷர் பண்ணி ம்ஹ்ம். எனக்கு பயம் என்னன்னா, சண்டை போட நான் தயாரா இருக்கேன். ம். ஆனா நம்ம வேலை கெட்டுருமே! ஓகே. நம்ம சமூக சேவை கெட்டுருமே! ம். இவங்ககிட்ட சண்டை போட்டோம்னா, அப்ப இவங்க வந்தாவே பிரச்சனைங்கிற மாரி பயம் ஆயிருங்கிறனால ஆமா. தான், அமைதியா சரின்னு அந்த இடத்துல என்ன சொன்னாலும், "போர்டு எடுக்கிறியா? எடுத்துக்கோங்க." ம். போயிட்டு வந்து பார்த்தா காலையில இருக்கும். வச்சிருப்பாங்க. அது எப்படி அவங்க எடுக்கலாம்? நீங்க நல்லா தானே செஞ்சீங்கன்னு வச்சுட்டு போயிருப்பாங்க இன்னொரு டீம். ஓகே. ஒரே தமாஷா தான் இருக்கும். ஆனா என்னோட வேலைய எந்த நிலையிலும் ஓகே. ஒடுக்காம எல்லா வேலையும் எனக்கு தேவை என்னோட வேலை நடக்கணும். ம். அவ்வளோதான். அது பாட்டுக்கு சிறப்பா நடந்துட்டு இருக்கும். அதனால ம். நான் சமூக சேவை வந்து நான் வாழ்நாள் முழுக்க நடக்குங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். ம். அதுக்கு நான் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதோட மத்தவங்ககிட்ட நான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. நான் பணிஞ்சு போய்க்கிறேன். ம்ஹ்ம். என்னோட வேலைய என்னை செய்ய விடுங்க. அவ்வளதான். தயவு செய்து எல்லாரும் சமூக சேவை செய்ய முடியாது. ம். எங்கள வந்து மிகையா பாராட்டுவாங்க. ஐயோ! உங்கள மாரி யாருமே இல்ல. ம். நான் வாங்குற அடி எனக்கு தானே தெரியும். முதுகுல பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பழுத்து இருக்குன்னு. அதனால அது ஒரு பெண்ணா நிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னன்னா, நான் தோத்துட்டேன்னு வைங்களேன், என்னை பார்த்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வந்து அட ஒரு பொம்பளை போனா இப்படிதான். ம். சாதாரணமா சொல்லி சரி முடிச்சிருவாங்க. முடிச்சாங்க. அது நம்ப வந்து நான் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவேன். "போருக்கு சென்று தோற்பது தோல்வி இல்லை, போருக்கு சென்றதே வெற்றிதான்" அப்படின்னு. ம்ஹ்ம். அந்த மாரி நான் போருக்கு வந்துட்டேன். ம். நான் திரும்பி போக்கூடாது. ஓகே. ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ நான் வந்து போராடணுங்கிற உறுதியில தான் நான் வந்து இப்ப ம்ஹ்ம். போயிட்டுருக்கேன். ஓகே. நான் வந்து பொதுவா எல்லார்கிட்டயும் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, சமூக சேவை செய்யறது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒண்ணு பார்க்கணும். ம். அது எவ்வளோ மக்களுக்கு பயன்படுதுங்கிறத ஒண்ணு பார்க்கணும். ஓகே. அதனால வருங்கால தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ம். அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்ததுன்னா, அந்த சமூக சேவைக்கு ஓகே. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இடையூறு பண்ணாம இருந்தா போதும். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய செய்வாங்க. ம். ஈரோடு மக்களுக்கு என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள். ஸோ கண்டிப்பா சேலஞ்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது, ஓகே இந்த விஷயம் பண்றதுக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும், பட் ஆனா நாங்க இத விடாம பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா. இப்ப வந்து நாங்க ஆரம்ப காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாவே, நாங்க ஃபர்ஸ்ட் உட்காந்த ரவுண்ட் டேபிள்லயே வந்து ஒரு 15 பேர் உட்காந்து, எல்லாருமே தொடங்குறதுக்கு கலெக்டர் வரணும், கமிஷனர் வரணும் எல்லாரும் கூப்பிட்டாங்க. ஆனா நான் யாரையுமே கூப்பிடல. ம்ஹ்ம். தொடங்குறது மட்டும் தான் என்னோட குறிக்கோளா ம். இருந்தது. நாங்க தொடங்குனோம், செஞ்சோம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தா யாருமே இல்ல. ஓகே. ஆனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஜட்ஜ் எல்லாம் வந்து எங்களோட அ கருவேல முள் எடுக்கிற இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. ம். அப்ப எனக்கு தெரிஞ்சது, நம்ப வேலைய நம்ப செஞ்சுட்டு இருந்தா, நம்ப எதுவுமே சொல்லலையாலும் இந்த இயற்கை நமக்கு துணை இருக்கும். நமக்கு நல்லவங்க துணை இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ம்ஹ்ம். அதே மாரி இன்னைக்கும் வந்து எனக்கு பெரிய அளவுக்கு வந்து இது பண்ணணும், அது பண்ணணுங்கிறது இல்லன்னாலும், கண்டிப்பா வந்து என்னோட வேலைய நான் செய்யணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். நான் செய்யறதுல எனக்கு சுயநலம் இருக்கு. என்னவா இருக்கும் சொல்லுங்க? தெரியல. என் குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஓகே. என் ஊர் நல்லா இருக்கணும். என் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும். பரம்பரையா ஒண்ணு சொல்லுவாங்க. தாத்தா தான் பொறக்குறாங்க. இப்ப திருப்பி நானே இந்த ஊர்ல வந்து பொறப்பேன். ம்ஹ்ம். எனக்கு என் ஊர் நல்லா இருக்கணும். யாருமே எதையுமே எதிர்பார்க்காத எத்தனையோ தலைவர்கள் வந்து தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சத இன்னைக்கு நாம நல்லா ஆமா. இருக்கோம். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணல. ம். 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 நம்ம எல்லா வேலை செய்யறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் துணை இருக்கு. ஏதோ ஒரு சிலர் வந்து நடுவுல எலிக்குட்டி மாரி ஏதாவது பண்றாங்க. அவங்கள பத்தி நம்ம கவலை இல்ல. நல்லது செய்யறதுக்கு எவ்வளோ பேர் துணை இருக்கிறப்ப நான் அதை தொடர்ந்து எப்பயுமே என்னால இயன்ற வரைக்கும் நான் அதை வந்து செய்யணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். இப்போ கண்டிப்பா ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்குள்ள இருக்கோம். நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்றோம் அப்படிங்கும்பொழுது, கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அ ச்சே எதுக்குடா இத பண்றோம் அப்படின்னு என்னைக்குமே தோணுது இல்லையா? தோணி இருக்கு. ஏன் இவங்க கிட்ட இது பண்ணி நம்ம இப்படி வாங்கி ஏன் பண்ணணும் கட்டுறோம்னு எனக்கு அப்படின்னு தோணும். ஆனா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ போர் வீரர்கள் இழந்து தானே ஒரு வெற்றி கிடைக்குது. அந்த ம். மாரி இந்த மாரி வழிகள் எல்லாம் கடந்து தான் நம்ம ஒரு நல்ல ஒரு இதுக்கு வர முடியும். ம். அப்படிங்கிறனால எனக்கு நல்லவங்க வந்து ரொம்பவே இதா சொல்லுவாங்க. ம். நீங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறம்மா. ம்ஹ்ம். ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு எவ்வளோ பெரிய ஆட்கள்ங்கிறது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து அப்படி ரெகக்னைஸ் பண்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே. வேற எங்கெங்கலாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க உங்கள? எனக்கு வந்து இதுவரைக்கும் நம்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட 9 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் நானு. அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே. குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு இதுவரைக்கும் 9 வாங்கியிருக்கேன். ம்ஹ்ம். இப்போ ஒரு 3 வருஷமா குடுக்கறது இல்ல யாருக்குமே. ம். 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 அதிகமா என்ஜிஓஸ்க்கு. அப்ப இருக்க வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வருஷத்துல ஒரு 3 தடவ ராஜ்பவன் அதுல கூப்பிடுவாங்க. ஓ! ராஜ்பவன். டீ ஓகே. பார்ட்டி ஆமா. டீ கூப்பிடுவாங்க. பார்ட்டி இதுக்கு அதுக்கு நம்மளோட ட்ரஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஓகே. வந்து ஓகே. நான் போவேன். இல்லைன்னா எங்க ட்ரஸ்ட்ல யாராவது போவாங்க. அது வந்து ம்ஹ்ம். தொடர்ந்து போயிட்டுருக்கு. ம்ஹ்ம்.
நிறைய நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பசுமை அவார்டு வாங்கியிருக்கேன். 1,00,000 ரூபா பணத்தோட எங்களுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கொடுத்துருக்காங்க. எங்களோட விழிப்புணர்வு இதெல்லாம் ஓகே வந்து ஓகே செலக்ட் ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். சூப்பர். எனக்கு அதை விட அங்கிருந்து ஒரே ஒருத்தர் வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நானும் வரட்டுமா, நான் இதை சப்போர்ட் பண்ணட்டுமா, எனக்கு அது ஒரு பெரிய அவார்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே நீங்கள் கேட்டீங்கல்ல உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தோணலையான்னு, ஆ அந்த அந்த எண்ணமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் ஓரத்தில் இருந்தால் காணாமல் போயிடும். ஓகே 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 யாருக்குமே கிடைக்காத ஒரு வலிக்கும் தான். ஆ ஒரு சிலை வந்து உங்களுக்கு செதுக்கிறப்ப அது வலிக்கும் தான். பொறுமையாக இருந்தால் தானே சாமியாக இருக்க முடியும். அந்த மாதிரி எல்லா வழிகளையும் கடந்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இது கேட்டீங்க உடலடக்க இதை பற்றி. நாங்கள் அடக்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, வருஷத்தில் ஒரு தடவை, இது வரைக்கும் 4 வருஷம் நான் போயிட்டேன். காசி போயிட்டு அந்த உடலுக்கு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடையணும்னு வந்து நான் வேண்டிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே 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 அது ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அது கடவுளை நம்புறவங்களா இருக்கட்டும், நம்பாதவங்களா இருக்கட்டும், அது அவங்களோட விருப்பம். இயற்கையே இறைவன். ஆனால் எனக்கு அது வந்து ஒரு ஆத்ம திருப்தி. அந்த ஆத்மாக்கள் வந்து என் கூட இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே இந்த அடக்கம் பண்ண ஆத்மாக்கள் இருக்காங்கல்ல, எனக்கு நிறையா வந்து நடக்கிறது கொஞ்சம் முன்னாடி உணர முடியும். ஓகே அது அது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. சரி ஆனால் நான் சொல்கிறேன், என்னால் அது வந்து கொஞ்சம் உணர முடியும். இது நடக்கும் நான் ஒன்று சொன்னேன்னா அது நடக்கும். நிறைய நடந்திருக்கு. அது கொஞ்சம் ஒருவேளை என்னோட அறிவு கூர்மையாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் இருக்கலாம். நம்ம ஆன்மீகம் சார்ந்தும் போகலாம். இந்த மாதிரி எனக்கு அவங்க எல்லாரும் வந்து நல்ல ஆத்மாக்கள் எல்லாரும் துணை இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இங்கே அனாதை பிணங்கள், ஆதரவற்றவர்கள், யாரும் இல்லாத முதியோர்கள், இந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட வாழ்க்கையில் ஆசை. அதே மாதிரி குழந்தைகள், அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க. நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4 குழந்தைங்க நம்ம வந்து எடுத்து, அதுவும் அப்போ தான் ரொம்ப போராட்டம். போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் போய் நிறையா பிரச்சனைகளை சந்தித்து நம்ம கொண்டு போய் விட்டோம். நம்ம கொண்டு போய் விட்டப்ப 6வது போன குழந்தை இன்னைக்கு 12வது முடிச்சு கல்லூரி போகிறாங்க. யாசகம் வாங்கிட்டு இருந்தவங்க ஈரோடு பேருந்து நிலையத்தில். ஒரு பெண் குழந்தை வந்து அந்த பரம்பரையிலேயே ஒருத்தர் கூட 10வது 5வது கூட தாண்டினதில்லை. அவங்க கல்லூரி போகிறாங்க. ஓகே எனக்கு அப்படி ஒரு வெற்றி அது. இன்னொரு குழந்தை இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான். ஓகே இன்னொரு பையன் தமிழ் மீடியம் படிக்கிறான். இன்னொரு பையன் பெத்த தாயே பேருந்து நிலையத்தில் வந்து அந்த பையனோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவனும் இப்போ நாம் வந்து எல்லாம் அவனுக்கு வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. சொல்லி சிடபிள்யூசியில் சொல்லி கொண்டு போய் அவனை விட்டு அவன் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வரைக்கும் படிக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒரு நோம்பி நொடின்னு வந்தால் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி அவனுக்கு எல்லாமே பண்ணுறோம். வெளியில் கூட்டிகிட்டு வரதை கொஞ்சம் வந்து நாங்கள் பண்ணுறதில்ல. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க். ஏதோ ஒரு மிஸ் ஆச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு அதை மட்டும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி 4 குழந்தைங்க இருக்காங்க. இதெல்லாம் பெரிய இதெல்லாம் என்ன ஒரு ஸ்டோரி நிறைய இருக்குது. இன்னும் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு டைம் பத்தாது. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோவே வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் பார்த்து உங்களை வந்து நீங்கள் சொன்ன விஷயங்களுக்காக உங்களை வந்து மக்கள் வந்து தொடர்பு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இளைஞர்கள் வந்து யாரா வேணா இருக்கட்டும், 2 சக்கர வாகனத்தில் போகையில் தலைக்கவசம் அணிங்க. அதே மாதிரி 4 சக்கர வாகனத்தில் போகையில் அந்த சீட் பெல்ட் போடுங்க. ரொம்ப விபத்தை வந்து நம்ம தடுக்க முடியும். வாகனத்தில் போகையில் எப்படி நமக்கு இப்படி நடந்துருமா, கீழே விழுந்தா என்ன ஆயிரும் தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தலை தான் வந்து இருக்கிற உடம்புலயே கனமானது நம்ம தலை தான். கீழே விழுகிறப்ப ஃபஸ்ட்டு தலை தான் அடிக்கும். அந்த தலையில் அடிக்கிறதுனால தான் அந்த ஒரு சின்ன இம்மி அளவில் வந்து நம்ம காப்பாற்ற முடியாமல் போயிடுது. ஒன்று, தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வெட்டியிருப்பாங்க, இங்கே பூரா பண்ணிவிட்டு இங்கே மட்டும் மண்டையில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஆபத்தானது. இது நான் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள்கிட்டையும் நான் போய் அதுதான் சொல்லுவேன். இந்த முடி வந்து நமக்கு பெரிய பாதுகாப்பு. நம்ம இப்படி வந்து இப்படி விழுந்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணு முடியை விட 100 மடங்கு கம்மியான அளவில் அடிபட்டா கூட உங்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது. இந்த உள்ளுக்குள்ள ரத்தம் இதாயிரும். அதனால இந்த முடி இருந்தால் நம்மளை காப்பாற்றும். நிறைய மருத்துவமனையில் நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, தயவு செய்து இந்த முடியை வந்து இப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் இது வந்து நம்ம நார்மலாக நம்ம இருக்கிறது இருக்கட்டும். நீங்கள் ரொம்ப சுரண்டிடுறப்ப டைரெக்டாக அந்த தோலில் அடிபட்டு உள்ள மண்டைக்குள்ளார போய் சீக்கிரம் விரிசல் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. 100% தலைக்கவசம் அணிங்க, சீட் பெல்ட் போடுங்க. கொஞ்சம் வந்து அந்த சிக்னல் எல்லாம் பார்த்து போங்க.
ரெட்டு போட்டாலும் பறக்குறீங்க, ம். எல்லோ போட்டாலும் அதை விட பறக்குறீங்க, ம், 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 க்ரீன் போட்டால் கண்ணில் தெரியவே மாட்டேங்கிறீங்க, போயிடுறீங்க. தயவு செய்து மற்ற வாகனங்கள் வரும், ம். கடைசி செகண்டில் கூட யாராவது வருவாங்க. அதனால அந்த சிக்னல்லாம் பார்த்து பயணிச்சா ம். இளைஞர்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் பாதுகாப்பானதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் எடுக்காமல் வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் ஓட்டி வீணாக போகிறதோட வழியில் போகிறவங்களையும் சேர்த்து Okay. ஏதாவது பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் பார்த்துட்டோம். அண்ணா ஒருத்தருக்கு ஒரே பையன், ம்ஹும். 17 வயசு, கார் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு இருந்த ஜேசிபியில் அடித்து Okay, okay. இறந்துட்டாங்க. 17 வயசு. எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நிறைய மரணங்கள் நடக்குது. அதனால் தயவு செய்து ம். இளைஞர்கள், உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது. அதுவும் இப்போ எல்லா பக்கமும் 90% ஒரு குழந்தை தான் இருக்குது. ம், ம், உங்களை ம். நம்பி இந்த குடும்பம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களை ம். நம்பி தான் அம்மா அப்பா இருக்காங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. ம், ம். நல்ல பையனா நல்ல பொண்ணா உங்களை யாருன்னு நீங்கள் ஒரு 23 24 வயசில் உறுதி செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இந்த வருங்கால சமுதாயம் பாதுகாப்பானதா ஆரோக்கியமானதாக இருக்கும். கற்றுக்கிட்ட வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கிற செயல் வரைக்கும் சொல்கிறேன். கையோட இந்த தாய் தகப்பனை போல இந்த இயற்கையும் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பாதுகாத்து ம்ஹும். அதுக்கு துணை இருக்கணும். இயற்கைக்கு கேடு விளைவிக்காமல் இருந்தீங்கன்னாவே அது அதை பாதுகாத்துக்கும். நாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. ம்ஹும். மரங்களை ஒரு மரம் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மரமாவது நம்ம வைக்கணும். ம், ம். அப்போ தான் அது வந்து இந்த இயற்கைக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். Okay. இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ம், ம். கூட வந்து ஒரு கெடுதலுக்கு துணை இல்லாமல் இருந்தீங்கன்னாவே வந்து நம்ம ஊர் நல்லாயிருக்கும் Okay, okay. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் உங்களுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இளஞ்சி நண்பர்களின் சார்பாக. நன்றி. So, ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேச முடியலனாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த பாட்காஸ்ட் இவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு ஓகே இளஞ்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி என்னென்ன ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்குது, அல்லது எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யாராவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கண்டிப்பா இந்த தொடர்பு வீடியோ கொள்ளலாம். மூலிமா உங்களை பார்த்துட்டு ரீச் பண்ணாலும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணியை வந்து தொடர்ந்து வந்து பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.